ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பண்ண போற மணி கொழுக்கட்டையில இது வந்து ரெண்டாவது டைப். இதுக்கு தேவையான பொருள் வந்து தனியா ஒரு ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், பேடகை மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன் காரத்துக்காக, மஞ்சள் பொடி, பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் தேங்காய். இப்போ என்ன பண்ணுவோம், மிக்சியில் இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு மிக்சியில் வந்து எல்லாத்தையும் போட்டு பொடி பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தல், பெருங்காயம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு மிக்சியில் அரைச்சின்னு எடுத்துன்னு வந்தாச்சு. என்னோட முதல் வீடியோவில் வந்து இதுக்கு மாவு எப்படி கலர்றதுன்னு போட்டிருக்கேன். நீங்கள் அதை போய் பாருங்க. ஏன்னா எல்லா டைப்புக்கும் ஒரே மாதிரி தான் கலரணும், அதனால அதில் போட்டிருக்கேன் பாருங்க. இப்போ அதை என்ன பண்ணியிருக்கேன், நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறம் இட்லி தட்டில் வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் அதை எடுத்துட்டேன். எடுத்த பிறகு இது பாருங்கள், ஒன்றும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுங்க, ஒன்றுமே ஒட்டாது. நல்லா உதிரியாக ஜம்முன்னு வரும், நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும், நல்லா வெந்திருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு வானா வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்ட உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது மூணுத்தையும் போடுங்க. இது கொஞ்சம் நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கட்டும், இது கொஞ்சம் நல்லா செவக்கட்டும். கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த நம்ம கொழுக்கட்டை ஆவியில் வச்சு வேக வச்சு வச்சுக்கோங்க, அந்த கொழுக்கட்டை போட்டுருங்க. அதில் இந்த பொடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை சேர்த்துருங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. பொடி எக்ஸ்ட்ரா இருந்தால் வச்சுக்கோங்க, பரவாயில்ல. கடைசியாக தேங்காயை போட்டுட்டு ஒரு கலர் கலரிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட ரெடி. நம்மளோட மணி கொழுக்கட்டை ரெடி. இது ரெண்டாவது டைப்பு. மூணாவது டைப்பு அப்புறம் போடுறேன். Thanks for watching and subscribe my channel. நம்மளோட ரெண்டாவது டைப் கொழுக்கட்டை ரெடி.